ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்பொழுது இந்த பதிவை நீ கேட்டுக்கிட்டு இருந்தா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி உன் ஆபத்து காலங்களையெல்லாம் நான் விலக்கி வச்சிடுவேன் செல்லமே. யாருமே துணை இல்லாமல் தனியாக தவிக்கும் நிலை வந்தாலும் சரி, நடு ரோட்டிலேயே நிற்கும் நிலை வந்தாலும் சரி, சொந்தங்கள் உறவுகள் முன்னால் போய் கையேந்தி நிற்காத செல்லமே. நீ ஒருபோதும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுடாத. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன். மீட்டு விடலாம் இழந்ததை என்ற நம்பிக்கையோடு என்னை நோக்கி வந்தால் உன்னால் எல்லா விஷயங்களையும் மீண்டும் பெற முடியும் செல்லமே. உன்னை சுற்றி நிறைய உறவுகளும் நண்பர்களும் இருக்காங்களே நினச்சி பெருமைப்படாத. ஏன்னா இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது அவர்களால் உனக்கு எந்த பயனும் இருக்காது என்பதை மனதில் யோசித்து கொண்டு கொஞ்சம் கவனமாகவே இரு செல்லமே. உனக்கானதை எப்பொழுதும் நீ ஒதுக்கி வைத்து கொண்டும் தேவையானதை செய்து கொள்ள தயாராகவும் இரு. பேருந்திலிருந்து இறங்கும் போது கிடைக்கிற அந்த ஜன்னலோர இருக்கைகள் போலத்தான் உனது வாழ்க்கையும். வறுமையை வென்று முடித்து ஜெயிக்கலாம்னு நினைக்கும் போது உனது இளமை காலமெல்லாம் முடிந்து போகும் வயதில்தான் இருப்பாய். அதனால் இப்பொழுது வாழும் போதே ஒவ்வொரு நிமிடத்தையும் ரசித்து வாழ பழகிக்கொள் செல்லமே. நான் சொல்வது புரிகிறதா? ஓடி ஓடி உழைச்சி எல்லாம் சம்பாதிச்சு முடிச்சிட்டோம், சந்தோஷமாக வாழலாம் நீ நினைக்கும்போது அதை ரசித்து வாழ்வதற்கு உனக்கு வயதும் வலிபமும் வேண்டுமல்லவா? நல்லதையே செஞ்சு இப்பொழுதே ஒவ்வொரு விஷயங்களையும் சின்ன சின்ன விஷயங்களையும் கூட ரசித்து வாழ ஆரம்பிச்சிட்டினா உன் வாழ்க்கையும் நல்லதாகவே மாறும். கடனை நினச்சி நீ கவலைகளுக்கு அடிமையாகிட்டா உன்னுடைய திறமைகளும் கூட உன்னை விட்டு விலகி போய்விடும் செல்லமே. அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே கவலைகளுக்கு மட்டும் உன் மனசில் இடம் கொடுத்தே விடாதே. திறமைகளை வளர்த்து கொண்டால் கூடிய விரைவில் உன்னுடைய கடனையும் அடைக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ முன்னேற்றம் அடையலாம். முயன்று பார் செல்லமே, நிச்சயம் நீ நிம்மதியாக வாழ்வாய். கோடை காலத்துக்கும் மழை காலத்துக்கும் மட்டும்தானே உனக்கு குடைகளின் உதவி தேவைப்படுது. அதே போல தான் இங்கே இருக்கும் சில பேரும் உன் வாழ்க்கையில் ஒன்றை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கான உதவி தேவைப்படும் போது மட்டுமே உன்னை பயன்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு கொஞ்சமும் யோசிக்காமல் உன்னை தூக்கி போட தயாராக இருக்கும் கலியுக காலம்தான் இது செல்லமே. கொஞ்சம் கவனமாக இருந்தா எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காமல் நீயும் உன்னை பாதுகாத்து கொள்ளலாம். உன் சாயப்பா நானும் உனக்கு துணையாக இருப்பேன். கடின உழைப்பு என்பது ஒருபோதுமே தோற்காது செல்லமே. அதே நேரத்தில் அடுத்தவங்களை ஏமாற்றி சேர்ப்பது என்பதும் ஒருபோதும் நிலைக்காது. நேர்மையான வழியில் நீ முன்னேற்றம் அடைய நினச்சா உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருந்து உன் லட்சியத்தை நீ வெல்லக்கூடிய வழிகளை காட்டுவேன். மனசில் தெளிவும் செயலில் நேர்மையும் மன நிறைவும் இருந்தாலே போதும். உன் வாழ்க்கையில் மிக சுலபமாக நீ மகிழ்ச்சி அடைந்து விடுவாய் தங்கமே. இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீயே ஏற்படுத்தி கொண்டால் எல்லா செயல்களிலும் மிக விரைவாகவும் மிக சுலபமாகவும் உன்னால் வெற்றியை பெற முடியும். இப்பொழுது நான் சொன்னபடி உன்னை சூழ்ந்திருக்கும் சில உறவாலும் நட்புகளாலும் ஏற்படக்கூடிய ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் உன்னிடமிருந்து விலக்கி வைக்க நான் முடிவெடுத்துட்டேன். பிறந்ததிலிருந்து இறப்பது வரைக்கும் இங்கு எல்லாவற்றுக்குமே போராட வேண்டியதாகத்தானே இருக்கிறது. போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இங்கு அமைவதில்லை செல்லமே. எல்லா கஷ்டமான விஷயங்களையும் நீ எதிர்த்து போராடினா நிச்சயம் உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். சுவர் இல்லாமல் ஏனையை பயன்படுத்த முடியாது தானே. அதே போலதான் உன் வாழ்க்கையில் லட்சியம் இல்லாமல் வெறும் முயற்சி மட்டும் நீ செஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி உன்னால் முன்னேறி வர முடியும்? முதல்ல நான் இந்த நிலைமைக்கு வரணும், இதெல்லாம் நான் செய்யணும்னு உன்னுடைய லட்சியத்தை குறிச்சிக்கோ. அதன் பிறகு அதை அடைவதற்காக முயற்சியை செய்தால் உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன் செல்லமே. வாழ்க்கையில் ஒரே நிமிஷத்தில் எல்லா விஷயங்களையும் மாற்றிவிட முடியாது. ஆனால் நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உன் வாழ்க்கையை சிறிது சிறிதாக மாற்றிக்கொண்டே வரும். அதனால் எப்பொழுது என்ன முடிவு எடுத்தாலும் அமைதியான மனநிலையில் எடு. எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவான மனநிலையில் சாயப்பா நமக்கு துணையிருப்பான்னு நல்லதையே நினச்சிக்கிட்டு நீ முடிவெடுத்தா அந்த விஷயங்கள் வெற்றி பெறவும் உனக்கானதை நீ பெற்றுக்கொள்ளவும் உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருந்து ஆசீர்வதிப்பேன்.